நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மைதா பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூட சால்னா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஹாலிடே டைமில் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி மைதா பரோட்டா அதுக்கப்புறமா சால்னாலாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்பெஷலான டேவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 4 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், 2-3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்காமல் குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அரைங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், கிராம்பெல்லாம் நம்ம அரைச்சிருக்கிறதுனால அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இது கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது நல்ல வாசனையோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இது கூட 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். அடுத்து இது கூட அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா போதும். நல்லா வெந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி சிக்கன் சால்னா பண்ணுறதுனால சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு சிக்கன் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா பிளெயின் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 2 நிமிஷம் ஆகியிருக்கு. மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். 1/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் சிக்கன் வேகலைன்னா மறுபடிக்கும் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் சால்னா சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இப்போ நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இதில் நம்ம எல்லா பொருட்களும் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய், அரை கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்து பண்ணுறதுனால பரோட்டா நல்ல மிருதுவாக சாஃப்டாக வரும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். பேக்கிங் பவுடர் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தால் 1 முட்டை சேர்த்துக்கோங்க. நான் முட்டை சேர்க்காமல் செய்கிறேன். பால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது காய்ச்சி ஆற வச்ச பால். ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து நல்லா மாவோட பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிருதுவான மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாவு நல்ல ஸ்டிக்கியாக இருக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது மாவு கையில் ஒட்டணும். நல்ல ஒரு ஸ்டிக்கியான பதத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பிசைய பிசைய அந்த ஸ்டிக்கினஸ் போயிட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு வரும். ஆரம்பத்திலே நம்ம ரொம்ப சாஃப்டான மாவு பிசைஞ்சோன்னா மாவை நம்ம இழுத்து பிசையும் போது அது இன்னும் ரொம்ப ஹார்டாகும். அதனால் நான் சொன்னது போல் ஸ்டிக்கியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நான் சொன்னது போல் கையில் ஒட்டுற பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல அகலமான இடத்துல இந்த மாவை வச்சுட்டு இழுத்து இழுத்து பிசையணும். அப்போ இது நல்லா சாஃப்டாகும். ஸ்டார்டிங்கில் கையில் மாவு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இழுத்து இழுத்து பிசையும் போது நல்ல சாஃப்டான மாவு போல் வரும். இந்த மாதிரி கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வச்சு தான் நம்ம மாவை பிசைய போகிறோம். இதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவை நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது போல் இழுத்து விட்டு பிசைஞ்சிட்டே இருக்கணும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான லேயரான பரோட்டா கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா இழுத்து விட்டு 15 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், ஆரம்பத்தில் நம்ம பிசைய ஆரம்பித்த போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வருது. அதே மாதிரி இழுக்கிறதுக்கு நல்ல ஒரு எலாஸ்டிக் தன்மையோடு வரும் இன்னும் நம்ம பிசையும் போது. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் இது நல்லா நான் பிசைஞ்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல ஃப்ளெக்சிபிளாக நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை உருண்டையாக உருட்டிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நீங்களே பாருங்கள். இது கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக சேம் சைஸில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. உருண்டைகள் பிரித்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை எடுத்து வச்சுருங்க. உருண்டைகளை பாத்திரத்தில் அடுக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இதில் முங்குறது அளவுக்கு இது போல் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். உங்களால் 6 மணி நேரம் ஊற வைக்க முடியும்னா நீங்கள் 6 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நான் 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆகியிருக்கு. இந்த உருண்டைகள் எண்ணெயிலேயே நல்லா ஊறியிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு இருந்தால் மட்டும்தான் நம்ம பரோட்டாஸும் சாஃப்டாக வரும். இப்போ இந்த எல்லா உருண்டைகளையும் திருப்பி போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகளை நம்ம பரத்தி எடுக்க போகிறோம். நல்ல தின் லேயராக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை கை வச்சு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி. இதுக்கு நம்ம பூரிக்கட்டெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கோம்ல, அதனால் கையில் இது போல் பண்ணும்போதே அது ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வரும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு தின் லேயராக இதை இது போல் பரத்தி எடுத்துக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது போல் பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பரோட்டா கிடைக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நான் தின் லேயராக இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன்.
இதை நம்ம இப்போ எடுத்துட்டு சுருட்டி வச்சிடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்னர்லேருந்து எடுத்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது போலவே பண்ணுங்கள். இந்த மாதிரி உருட்டிட்டு தனியாக வச்சுருங்க. நீங்கள் இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டி திரட்டி பண்ணுறதும் பண்ணலாம். அந்த மெத்தட் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த பரோட்டா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பரோட்டா வந்து கொஞ்சம் கூட கிறிஸ்பியாக இருக்காது, நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா அந்த நுனி பகுதி இருக்குல்ல, அதை அடியில் வச்சு இது போல் தட்டிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம திரட்டும் போது கொஞ்சம் கூட பிரியாமல் அப்படியே வரும். இதே மாதிரி எல்லா பரோட்டாக்களுக்கும் செஞ்சாச்சு. இப்போ இதை உள்ளங்கை வச்சு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த லேயர்ஸ் வந்து விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக திரட்ட வேண்டாம், கொஞ்சம் வந்து மீடியமான சைஸில் திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ பரோட்டா வந்து சுட்டு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அதுக்கு ஒரு டவா சூடுபடுத்திக்கோங்க. டவா நல்லா சூடானதுக்கப்புறமா பரோட்டாவை இதில் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும், மைதா மாவு அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீத இருக்க எல்லா பரோட்டாக்களும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். டவா வந்து ரொம்ப பெரிய டவாவாக இருந்ததுன்னா ஒரே டைமில் 2-3 பரோட்டா கூட சேர்த்து போட்டு நம்ம எடுத்துடலாம். இது வேகும்போது இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி மாவு பிசையும் போது நிறைய நெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். ஸோ இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், எண்ணெய் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், பரோட்டா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பரோட்டாக்கள் செஞ்சு வச்சிடலாம். ஒரு 4-5 பரோட்டா சேர்ந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அடித்து லேயர்ஸை வந்து தனியாக பிரிச்சிடலாம். இந்த மாதிரி பரோட்டாவை ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இது போல் நல்லா அடிச்சுக்கோங்க. அப்போ அந்த லேயர்ஸ்லாம் பிரிஞ்சிட்டு வரும். இப்போ இது மேலே நம்ம சால்னா சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரோட்டா சால்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.